Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. 5ஆம் பார்வையாக பார்க்குறார் சார். குரு பெயர்ச்சிக்கு குருவுக்கு 5, 7, 9ங்கிறது ரொம்ப விசேஷ பார்வை. அதில் எல்லா சுகங்களும் கிடைக்கும். ஸ்தான பலம் இல்லைன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய ஜோதிடர் நீங்களே பார்த்துருப்பீங்களே. அந்த சந்தேகத்தை விட்டுருங்க. கிடைக்குமா, கிடைக்காதா, வேலை கிடைக்குமா, நான் தான் உழைச்சனே, இல்லை வேறு இடத்துல ட்ரை பண்ணால் அந்த வேறு இடத்துல இதை விட பெட்டர் ஜாப் இருக்குமா, இல்லை அவன் கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நாள் வச்சு இருந்து என்னை திருப்பி விட்டுருவானா, இப்படியெல்லாம் உங்கள் மனசில் எவ்வளவோ சந்தேகங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் பயம். இப்படி ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா, அதனாலேயே இது வரைக்கும் கல்யாணம் வேண்டாம், ஓரளவுக்கு வருமானத்தை நம்ம பெருக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதற்கான சந்தர்ப்பம் வந்துடுச்சு. முதல்ல வருமானம் பெருகும். பானை பிடித்தவள் பாக்கியசாலி. நல்ல மனைவி வருவாள். அதே நேரத்தில் நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா நல்ல கணவன் வருவான். நல்ல குடும்பம் அமையும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு ஈடுபாடு, டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு, அதில் இருக்கிற கவனம்லாம் போயிடும். அது என்னமோ திடீர்னு படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சார் நான் 5 மணிக்கு அவங்ககிட்ட சொன்னால் படிடான்னா படிக்க மாட்டான் சார். எப்போ பார்த்தாலும் அந்த கிரிக்கெட்டை பார்த்துன்னு இருப்பான். இன்றைக்கி என்னென்னா அவனே புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான் சார். அப்போ அந்த ஒரு ஈடுபாடு வருவதற்கு குருவோட பார்வை. அதே மாதிரி புதிய புதிய வேலைகள்னால உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தினால வீட்டில் சொத்துக்கள், சுகங்கள், தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் இது எல்லாம் வந்து சேரும். அப்போ இதெல்லாம் வந்து சேர்ந்தால் என்ன வரும்? கடனும் வரும். கடன் வந்தாலும் சந்தோஷம் வரும். நண்பர்கள் நிறைய வீட்டுக்கு வருவாங்க. விருந்தாளிகள் நிறைய வீட்டுக்கு வருவாங்க. விசேஷங்கள் நிறைய இருக்கும். விருந்து நிறைய நடக்கும். சந்தோஷமாக இருக்கும். இது நாள் வரையிலும் இல்லாத சந்தோஷம், இது நாள் வரையில் யாரும் வராத பெரியோர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு காசி, ராமேஸ்வரம், கயா போயிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அதை விட ஒரு பெரிய பரிகாரம் விருச்சிக ராசிக்கு வேறு எதுவும் கிடையாது. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.